இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு பார்க்கல. ஏதோ குடும்ப விஷயம் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா அந்த ரூம் போட்டுமா? குடும்பத்தை விஷயம் தான் பேசுறேன். ஆனா இதுல நீங்களும் சம்பந்தப்பட்டிருக்கீங்க. அதனால நீங்க கண்டிப்பா இங்க இருந்துதான் ஆகணும். ஏங்க கன்ஃபார்ம் தான். ஆனா செருப்படி இல்ல, ஸ்ட்ரைட்டா என்கவுண்டர் தான். சும்மா இருங்க. உங்க எல்லார்கிட்டயும் மனசு விட்டு கொஞ்சம் பேசணும். அப்பா நானே சொல்லிடுறேன்ப்பா. நீங்க என்ன சொல்ல போறீங்களோ அத நானே சொல்லிடுறேனே. அமராவதி, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். அவர் சொல்றத மட்டும் கேளு. அம்மா என்ன கொஞ்சம் சொல்ல விடுங்களேன், நான் கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் வாயை மூடிட்டு நில்லு. எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வராது. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. இத பாருங்க, யாரும் குறுக்க பேசக்கூடாது சொல்லிட்டேன். ஆண்டி, நைட் ஆனா இங்க என்னென்னமோ நடக்குது. பகல்ல நல்லவங்க மாதிரி இருக்காங்க, நைட்ல வேற மாதிரி மாறிடுறாங்க. நான் பேசணும். ஐயோ, கொஞ்சம் பேசாம இருங்களேன். குறுக்க பேசாம இருக்க மாட்டீங்களா? அப்பா, நீங்க பேசுங்கப்பா. என்னப்பா பேச போறீங்க? ஹே பவானி, யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்றேன்ல, வாயை மூடிக்கிட்டு நில்லு. அமராவதி, நம்ம மேட்டரை சொல்ல போறாரு. நீ ஏன் மழுப்புற மாதிரி பேசுற மாதிரி பேசிட்டா தப்பிச்சிடலாம். அப்பா, நீங்க சொல்ல தயங்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. எனக்கு கொஞ்சம் பேச விடுங்கப்பா. தேவையில்லை, அப்பாவே சொல்லுவாரு. என்னங்க, நீங்க சொல்லுங்க. மாமா, நீங்க என்ன செருப்பால் அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன நடந்துச்சுன்னு நானே சொல்லிடுறேன். இந்த லாக்கர் இருக்காரு, இவரும் அந்த நிறுத்துக்க. நானே சொல்றேன். இத பாருங்க, யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். மன்னிக்க கூடாத தப்பான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். தப்பு பண்ணிட்டேன், விசலாச்சே, பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏங்க, ஏமா நானே எப்படி இருந்தா குடும்பத்தில் இருக்கிற மத்தவங்களை நான் எப்படி கண்டிக்க முடியும்? நைட்டு மலைசேகர் வந்தார்ல, அவர் என்னமோ சொன்னாரு. என்ன சொன்னாருன்னு தான் புரியல. ஏதோ சொன்னாரு. குடிச்சாதான் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதே, கல்லு மாதிரி ஆயிடுவீங்களே. ஜனனி சித்தப்பா கிட்ட நீங்க பேசுனது எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் வரும்போது அவரு படுத்திருந்தாரு, நீங்க தான் உட்கார்ந்திருந்தீங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல விசாலாச்சி, நான் குடிச்சது எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. வருஷத்துக்கு ஒரு தடவை குடிச்சாலும் உங்களுக்கு அது ஒத்துக்கலங்க. இனிமே குடிக்காதீங்க, வேண்டாங்க. இது பாரு, குடிக்கிறது மட்டும் இல்லம்மா, குடிச்சிட்டு மறைச்சாலும் தப்புதான். ஆமா, இது பாரு, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு குடிச்சதை ஒத்துக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும். தப்பு மறைக்கிறது செஞ்ச தப்பை விட பெரிய குத்தம் இல்லையா அது? இனிமே குடிக்க மாட்டீங்கன்னு எல்லாரும் முன்னாடி சத்தியம் பண்ணிடுங்க, அதுதாங்க நல்லது. சலச்சி, சத்தியமா இனிமே தொடவே மாட்டேன். சத்தியம் பண்றேன் நான். சரிங்க, இது பாவ மன்னிப்புன்னு கூட எடுத்துக்கலாம். யார மன்னிக்கணும்? வருஷத்துக்கு ஒரு முறை குடிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு. அது விசாலாட்சிக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியம். எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா இருக்க வேண்டிய நான் நேத்து குடிச்சிட்டேன். குடிச்சு தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்புதான். ஆமா, இதுக்குதான் கூப்பிட்டாரா? அப்படிதான் நினைக்கிறேன். நாம தான் அவசரப்பட்டு போல இருக்கு. வெயிட் பண்ணுங்க. குடிச்சா என்ன நானே மறந்துடுவேன். இத்தனை வருஷமா எனக்கும் இவருக்கும் மட்டுமே தெரிஞ்ச அந்த ரகசியம் நேத்து நைட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அத பத்தி தான் அவர் பேச வராரு. முதல்ல உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
இது பாருங்க, இனிமே எந்த காலத்திலயும் நான் குடிக்கவே மாட்டேன். குடிக்க மாட்டேன். மாமா, அந்த லாக்கர் குடிச்சிட்டு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரு? அது சம்பந்தமா தான் நீங்க ஏதோ... ஐயா லாக்கர் மாசிலாமணி, நீங்களும் என்ன மன்னிக்கணும். நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. குடிச்சிட்டா நான் அப்படியே உறைஞ்சு போயிடுவேங்க. எதுவும் கேட்கவும் கேட்காது, எதுவும் புரியவும் புரியாது. வெரி குட், குட் ஹேபிட். சிவா, பா உங்களுக்கெல்லாம் ரோல் மாடலா இருக்க வேண்டியனா குடிகாரன் ஆயிட்டனே. என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஐயோ எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அப்பா ஏமா, நாம மட்டும் அவசரப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? நல்ல வேலை, தப்பிச்சோம். இப்போ என்ன பண்ணலாம் பிரதர்? சேது, நான் இன்னொரு பிளான் ஒண்ணு வச்சிருக்கேன். எனக்கு ஒரு கன்னு வேணும். அந்த கன்னு வந்ததோ நான் அம்பலத்தை ஈஸியா ஷூட் பண்ணிடுவேன். அந்த பழிய லாக்கர் மேல போட்டு நாங்க தப்பிச்சிடலாம். எப்படி? என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. ஐயோ, நான் இன்னொரு பிளான் ஒண்ணு வச்சிருக்கேன். எனக்கு ஒரு கன்னு வேணும். அந்த கன்னு கைக்கு கிடைச்சதோ நான் அம்பலத்தை ஷூட் பண்ணிடுவேன். அந்த பழிய லாக்கர் மேல போட்டு நாங்க தப்பிச்சிடலாம். எப்படி ஐடியா? சேது, நான் உன்கிட்ட ஒரு கன்னு கேட்டான்ல, அது சுட்டாலும் சத்தமே வராத ஒரு சைலன்சர் கன் வேணும். அதுக்கு என்ன பிரதர், ஏற்பாடு பண்ணிடலாம். கையில கிடைச்சதும் நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரி சரி. ராசம்பளம், என்னையா செருப்பால் அடிக்கிற? உனக்கு இருக்கு. எனக்கு ஒரு கன்னு வேணும். அந்த கன்னு கைக்கு கிடைச்சதோ நான் அம்பலத்தை ஷூட் பண்ணிடுவேன். அந்த பழிய லாக்கர் மேல போட்டு நாங்க தப்பிச்சிடலாம். சுட்டாலும் சத்தமே வராத ஒரு சைலன்சர் கன் வேணும். பிரச்சனை வந்தா நாம தப்பிக்க இதுதான் உதவும். அதுக்கு தான் இந்த ரெக்கார்டு. அம்மா, என்ன துளசி? இந்த குடும்பத்தோட நகைலாம் இருக்குல்ல, அந்த லாக்கரோட சாவி கொஞ்சம் தரீங்களா? இத வரேம்மா. லாக்கர், நகை, சாவி.